Welcome to Mockiesgateacademy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா TNPSC பிசிக்ஸ்ல வர physical quantity standards and units பத்தி தான் இதுல பார்க்க போறோம். First, மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிலோகிராம் எதோட யூனிட்டா இருக்கு, மினிட்ன்றது எதோட யூனிட்டா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால மற்ற கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். மெஷர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அன்னோன் குவான்டிட்டிய ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா ஆல்ரெடி மார்க் பண்ண குவான்டிட்டி, அந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல் ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா அதுல 13 மார்க்கிங்ஸ் போட்டு அதுதான் அந்த ஸ்கேலுடைய சைஸ் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த குவான்டிட்டிய ஒரு அன்னோன் குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயர் இருக்கு, அந்த வயரோட குவான்டிட்டியோட அவங்க கம்பேர் பண்றாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுல கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிட். கான்ஸ்டன்ட் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது யூனிட். கிலோகிராம் எதோட யூனிட் அப்படின்னா மாஸோட யூனிட். மினிட் எதோட யூனிட் அப்படின்னா டைமோட யூனிட். மினிட், செகண்ட், ஹவர் எல்லாமே டைமோட சேரும். கிலோகிராம், கிராம், அந்த மில்லிகிராம், நானோகிராம் அது எல்லாமே யூனிட் மாஸோட சேரும். நெக்ஸ்ட், இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மெஷர்மெண்ட் பண்ணும்போது சேம் வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதோட பேரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். அதுவே யூனிட், ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ற யூனிட்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா லென்த், மாஸ், டைம், இது மூணுமே நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ because they cannot be expressed in terms of any other physical quantity. இதை வேற எந்த physical quantity மூலமாவும் இதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் fundamental quantity. நெக்ஸ்ட், இந்த யூனிட், இந்த ஃபண்டமெண்டல் குவாலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற யூனிட் பேர் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்னா என்ன, யூனிட் ஆஃப் மாஸ் கிலோகிராம், யூனிட் ஆஃப் டைம் மினிட், ஸ்டாண்டர்டா சேம் வேல்யூ கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குது அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வருது இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற யூனிட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட். அப்புறம் லென்த், மாஸ் அண்ட் டைம் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம மென்ஷன் பண்ற யூனிட் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். நெக்ஸ்ட், எஸ்ஐ யூனிட். இதை பத்தி படிக்கலாம். எஸ்ஐ யூனிட்ல 3 இருக்கு. என்னன்னா FPS which is foot, pound, second system, CGS சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட், MKS சிஸ்டம்ன்றது மீட்டர், கிலோகிராம், செகண்ட் சிஸ்டம். எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா செகண்ட். ஸோ 1 ஃபுட், சென்டிமீட்டர், மீட்டர், பவுண்ட், கிராம், கிலோகிராம், செகண்ட் அண்ட் செகண்ட். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்றோம். அந்த லென்த்துக்கு என்ன யூனிட் அப்படின்னா மீட்டர். எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். மாஸ் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாடியில எவ்வளவு மேட்டர் இருக்கு, எவ்வளவு மாலிகூல்ஸ் இருக்கு அப்படின்றது மாஸ் ஆஃப் த பாடி. அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா கிலோகிராம். டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இருந்து அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டு, தட் இஸ் டைம், தட் இஸ் இன்டர்வல் பிட்வீன் 2 ஈவென்ட்ஸ். இதோட யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட். நெக்ஸ்ட், இப்போ மோஷன் இருக்கு, மூவ்மெண்ட் ஆகுது, அது மோஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி இதுக்குள்ள வருது. இது வரைக்கும் எல்லாமே ரெஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ கைனெட்டிக் எனர்ஜியா மாறுது. அப்ப கைனெட்டிக் எனர்ஜியா மாறும்போது நம்மளுக்கு எந்த விதமான மோஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா லீனியர் மோஷன் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். நெக்ஸ்ட், சர்க்குலர் மோஷன், ரேண்டம் மோஷன் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்ப நம்ம லீனியர் மோஷன் பத்தி பார்க்கலாம். என்னன்னா ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அது லீனியர் மோஷன். இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம மாடியில இருந்து ஒரு பாலை கீழே வீசுறோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா எந்த வித மூவ்மெண்ட் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வருது. அதுவே ஒரு
இறகு வீசினோம்னா என்ன ஆகுது, அது டான்ஸ் ஆடிட்டே வருது, அது லீனியர் மோஷன் கிடையாது. ஸோ பால் வெயிட்டான சப்ஸ்டன்ஸ் நம்ம போடுறோம், அது என்ன லீனியர் மோஷன்ல வருது. நெக்ஸ்ட் வந்து லிஃப்ட்டுமே ஒரு லீனியர் மோஷன் தான். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது சர்க்குலர் பார்ட்ல மூவ் ஆகுறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளாக், தட் இஸ் டிப்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட் வந்து பிளேட் ஆஃப் த ஃபேன்ல மார்க் பண்ணிருப்பாங்க சென்ட்ரல்ல, அந்த இதுவும் வந்து என்ன அப்படின்னா சர்க்குலர் மோஷன். ஃபேனும் கூட சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் மோஷன். ஸோ இதுல எப்படின்னா சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷனல் மோஷனுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சர்க்கிள்னா ஒரு பாயிண்ட மார்க் பண்ணி சுத்தி வந்துட்டு இருக்கு சர்க்கிள். ரொட்டேஷனல் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ரிவால்வ் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸ்ல ரிவால்வ் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஸ்பின்னிங் டாப் இல்லைன்னா மோஷன் ஆஃப் ஃபேன். ஃபேனுக்கு சென்டர்ல பாயிண்ட் மார்க் பண்ணி அது விடமா சுத்துறது சர்க்குலர் மோஷன். பட் ரொட்டேஷனல் மோஷன் வந்து ஃபேன் எப்படி சுத்துதோ அது ரொட்டேஷனல் மோஷன். ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பீரியாட். இப்ப பீரியாடிக் மோஷன் பத்தி பார்ப்போம். பீரியாடிக் மோஷன் என்ன அப்படின்னா ஒரே டைப் ஆஃப் மோஷனை திருப்பி ரெகுலர் இன்டர்வல்ஸ்க்கு ஒரு தடவை இல்ல கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அது வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா சேம் டைப் ஆஃப் மோஷனை we call it as periodic motion. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா இதுனா ஊஞ்சல் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்ல அப்படின்னா பெண்டுலம் வால் கிளாக்ல இருக்கல பெண்டுலம், அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்ப நம்ம ரொட்டேஷனல் மோஷன் பீரியாடிக் மோஷன் பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து மல்டிபிள் மோஷன் பத்தி பார்ப்போம். மல்டிபிள் மோஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஷன் ஆஃப் த வீல்ஸ் ஆஃப் அ பைசைக்கிள் இஸ் ரொட்டேஷனல். இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா மல்டிபிள் மோஷன். இது தனின்னு கிடையாது, ரொட்டேஷனல், லீனியர், பீரியாடிக் அது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து மல்டிபிள் மோஷன். மோஷன் ஆஃப் வீல் என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேஷனலா இருக்கு. அதே மாதிரி மோஷன் ஆஃப் பைசைக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னா லீனியரா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பைசைக்கிள் இருக்கு இல்லையா, அது ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் லீனியர் மோஷனை ஃப்ரேம் பண்ணுது. எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் இதை தவிர அப்படின்னா ரோலிங் பால் ரோல் ஆகுறது, ட்ரில்லிங் மிஷின், மோர் தேன் ஒன் டைப் ஆஃப் மோஷன் சைமல்டேனியஸ்ல அது மேக் பண்ணுது. மல்டிபிள் மோஷன்ல இதுல ரொட்டேஷனல் லீனியர் மட்டும் சொல்லியிருக்கேன், இதுல பீரியாடிக்கும் வரும். ஸோ அந்த பைசைக்கிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிரைவ்டு குவாண்டிட்டி. இப்ப டிரைவ்டு குவாண்டிட்டி பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏரியா பத்தி தெரிஞ்சுக்கணும், வால்யூம் பத்தி தெரிஞ்சுக்கணும், டென்சிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே டிரைவ்டு குவாண்டிட்டி. ஸோ ஏரியா அப்படின்றது இருக்கு. இந்த ஏரியான்றது என்ன அப்படின்னா எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகுது அந்த பிளேன் சர்ஃபேஸ், அது வந்து ஏரியா. ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா லென்த் இன்டூ பிரெத். இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். என்னென்ன ஃபீட்ஸ்ல அப்படின்னா ஃபீல்டுல ஹெக்டர், ஏக்கர், 1 ஏக்கர் 1 ஹெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் அண்ட் மெஷர்ட் இன் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி வால்யூம்னா என்ன அப்படின்னா எவ்வளவு ஸ்பேஸ் அந்த பாடி வந்து ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கிறது வால்யூம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். இது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா லிட்டர்ஸ்ல மெஷர் பண்ணலாம். டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப டென்சிட்டில என்ன வருது அப்படின்னா அது வந்து மாஸ். ஒரு யூனிட் ஆஃப் வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு அந்த மாஸ்ல அப்படின்றத அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஸோ டென்சிட்டின்றது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம். இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி கேட்பாங்க. Density is the mass of unit volume of the substances. Density ன்றது என்ன mass divided by volume. Next, SI unit of density என்னது kilogram per meter cube. Kilogram per meter cube. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரை விட லைட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா it will float. பட் ஹெவியரா இருந்துச்சு அப்படின்னா it will sink. இந்த இடத்துல என்ன உள்ள வரும் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி உள்ள வரும். நான் ஆல்ரெடி நிறைய இதுல சொல்லியிருக்கேன், அந்த கான்செப்ட் இதுக்குள்ள வரும். நெக்ஸ்ட்
இப்போ ஜெனரலான क्वेश्चंस என்ன அப்படினா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவா இருக்கு அப்படினா டென்சிட்டியோட யூனிட் என்ன சொன்னோம் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்ப டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு அப்படினா 1000 நெக்ஸ்ட் வாட்டர் filled in tank எவ்வளவு length of 1 meter breadth of 1 meter and height of 1 meter எல்லாமே 1 meter இருந்துச்சு அப்படினா அப்ப மாஸ் எவ்வளவா இருக்கும் அப்படினா 1000 கிலோகிராம் எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் சில டேங்க்ல வந்து மெர்க்குரி ஃபில் பண்ணிருப்பாங்க அதோடைய கிராம் என்ன அப்படினா மாஸ் எவ்வளவு 13600 கிராம்ஸ் சோ மெர்க்குரி வந்து என்ன பண்ணுது அப்படினா 13.6 times denser than water 13.6 times denser than water இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மெர்க்குரி இஸ் 13.6 times denser than water next இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வால்யூம் ஆஃப் லிக்விட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் பிப்பட்ன்றது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெஷர் பண்ணி அந்த டெஃபினட் வால்யூம் ஆஃப் லிக்விட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க சோ மெஷர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் மெஷரிங் சிலிண்டர் எதுக்கு அப்படின்னா லிக்விட வால்யூமை மெஷர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பியூரெட் எதுக்காக அப்படின்னா ஒரு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த லிக்விட் மட்டும் வெளியில ஃப்ளோ ஆகுற மாதிரி செட் பண்றது பியூரெட் எப்படின்னா யூஸ் டு மேக் அ ஸ்மால் ஃபிக்ஸட் வால்யூம் ஆஃப் லிக்விட் டு ஃப்ளோ நெக்ஸ்ட் மெஷரிங் ஃபிளாஸ்க் எதுக்கு அப்படின்னா டு ஹோல்ட் அ ஃபிக்ஸட் வால்யூம் மெஷரிங் ஃபிளாஸ்க் எதுக்கு டிசைன் டு ஹோல்ட் அ ஃபிக்ஸட் வால்யூம் நெக்ஸ்ட் சிம்பிள் பெண்டுலம் இந்த சிம்பிள் பெண்டுலம் கலீலியோ தான் வந்து கண்டுபிடிச்சாரு இப்ப இந்த சிம்பிள் பெண்டுலம் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலத்துல சிம்பிள் பெண்டுலத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த பாப் என்ன அப்படின்னா ஸ்மால் மெட்டாலிக் பால் அது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எலாஸ்டிக் த்ரெட்ல பண்ணா அது என்ன ஆகும் அப்படின்னா இழுத்து விடும் போது அது ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும் இன்எலாஸ்டிக் த்ரெட்னா இப்படி ஆடுற மாதிரி இருக்கும் அந்த கிளாக் வந்து அடிக்குள்ள 12 மணி ஆச்சுன்னா கிளாக் இப்படி போயிட்டு வரும் பெண்டுலம் ஷேப்ல இப்படி இந்த இது மாதிரி இருக்கிறதுக்காக இன்எலாஸ்டிக் த்ரெட் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த இன்எலாஸ்டிக் த்ரெட்டோட எண்ட்ல இந்த பாப் ஸ்மால் மெட்டாலிக் பாலை வந்து தொங்க விட்டுருக்காங்க சோ இதுல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு இப்படி போயிட்டு இப்படி வர்றத வந்து ஒன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னா ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து அனதர் எக்ஸ்ட்ரீம் எண்ட் வரைக்கும் வந்து வர்றது என்ன அப்படின்னா ஆசிலேஷன் இந்த டைம் டேக்கனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு we call it as time period next distance between the point of suspension center of the bob என்ன சொல்றோம் அப்படின்னா length of the pendulumத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா point of suspension center of the bob தெரியும் center of the small metallic ball next இதுல ஆம்ப்ளிடியூட்ன்ற ஒரு கான்செப்ட் வருது என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்து நீங்க புல் பண்றீங்க இல்லையா அந்த பாப அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆம்ப்ளிடியூட் இஸ் த டிஸ்டன்ஸ் அப் டு which the bob is pulled from the position of the rest பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து இப்ப நீங்க புல் பண்ண வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதுதான் ஆம்ப்ளிடியூட் நெக்ஸ்ட் இப்ப சிம்பிள் பெண்டுலத்துல இன்னி என்னென்ன இருக்கு அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் பத்தி இதுல சொல்லியிருக்காங்க சோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா is an average distance between the earth and the sun so earthக்கும் sunக்கும் உள்ள distance என்ன அப்படின்னா astronomical unit இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 astronomical unit is equal to 149.6 million kilometer so 14.96 crore kilometer இந்த astronomical unit light year ரெண்டுமே என்ன அப்படின்னா ரொம்ப லார்ஜஸ்டான டிஸ்டன்ஸ் எதுவோ அது லாங்கஸ்டான டிஸ்டன்ஸ் எதுவோ அதற்கு மெஷர் பண்ற யூனிட் என்ன அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர் அப்படின்னு பண்ணுவாங்க சோ 1 astronomical unit is equal to 1.496 into 10 to the power இது 10 to the power 11 மீட்டர் நெக்ஸ்ட் லைட் இயர்ன்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு 1 இயர்ல வேக்யூம்ல அதுதான் வந்து லைட் இயர் அப்போ 1 லைட் இயர் is equal to 9.46 into 10 to the power 15 மீட்டர் சோ இது பவர் சோ இதுவும் பவரா மாத்திக்கங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல 9 இருக்கு இது அப்படியே உல்டாவாய் 946 அப்படின்னு மாறுது நெக்ஸ்ட் லைட் வந்து 1 செகண்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது அப்படின்னா 3 lakh கிலோமீட்டர் in 1 செகண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீட் இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லென்த் பார்த்தோம்
நெக்ஸ்ட் வந்து ஏரியா பார்த்தோம், அப்புறம் வால்யூம் பார்த்தோம், அதுக்கப்புறம் டென்சிட்டி பார்த்தோம். இப்போ ஸ்பீடு பத்தி பார்க்க போறோம். ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 1 செகண்டுக்கு எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சா நம்ம ஸ்பீட் ஆஃப் த பாடி கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் டேக்கன். இதோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர், அதுலயே டைம்ல என்ன அப்படின்னா செகண்ட். அப்ப இரண்டுமே சேர்த்து மீட்டர் பெர் செகண்ட். எதுல இதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர். மெஷர் பண்றது வந்து ஆல்சோ மீட்டர் பெர் செகண்ட் இல்லைன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப மீட்டர் பெர் செகண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதுல கிலோமீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப மீட்டர் பெர் செகண்ட்னா 5 டிவைடட் பை 18. அதோட கொடுத்துருக்கிற கிலோமீட்டர் பெர் ஹவரை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டா மாறும். அதுக்கப்புறம் 18/5 மீட்டர் பெர் செகண்ட் கூட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆகும். இதுல வேரியபிள் ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஸ்பீட் ஆஃப் பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேரி ஆகும். ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துலயும் நேஷனல் ஹைவேஸ்ல போகும்போது ஸ்பீடாகவும், திருப்பத்துல எல்லாம் போகும்போது ரொம்ப ஸ்லோவாகவும், பஸ் ஸ்டாப் வரும்போது ஸ்லோவாகவும் இருக்கும். ஸோ வேரியபிள் ஸ்பீட் எது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் பஸ் வில் வேரி. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டிராவல்ட். அதே ஸ்பீடு தான் இங்க டோட்டலா எடுத்துக்கிறோம். இப்ப வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டி எப்படி மெஷர் பண்றது, ஆக்சிலரேஷன் எப்படி மெஷர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த வெலாசிட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்றாங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும்போது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப இந்த வெலாசிட்டின்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாடி இன் 1 செகண்ட்ல அது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றது அதோட வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். இது என்ன யூனிட்ல மெஷர் பண்றாங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீட் இன் அ டெஃபினட் டைரக்ஷன். இதுவும் பர்டிகுலர் டைரக்ஷன், டெஃபினட் டைரக்ஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா 1 செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு, எவ்வளவு டிஸ்பிளேஸ்ட் ஆயிருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டிராவல்னு சொல்லிக்கலாம். எப்படின்னா அப்ப வெலாசிட்டில 1 மினிட்ல எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு, இல்ல 1 செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு, எவ்வளவு மெஷர் பண்றோம் மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டியில சேஞ்ச் இருக்கும் இல்லையா 1 செகண்ட்ல, அது ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் a change of the velocity in 1 second. So acceleration is equal to change in velocity divided by time taken. இது எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். செகண்டுக்கு தான் இந்த ஸ்கொயர். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டீசலரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா இந்த ஆக்சிலரேஷன் டீசலரேஷன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் ஹேப்பன் ஆகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கு. எதுல ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். அப்ப ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஜில டினோட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். velocity is equal to displacement by time taken. acceleration is equal to change in velocity divided by time taken. இது மீட்டர் per second square. இப்போ டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்வளவு கோல்டா இருக்கு, எவ்வளவு ஹாட்டா இருக்குன்றத மெஷர் பண்றது டெம்பரேச்சர். டிஃபரண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கு. செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், இது மாதிரி நிறையவே இருக்கு. அதுல எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதோடைய யூனிட் வந்து என்ன அப்படின்னா கெல்வின். ஸோ யூனிட் வந்து கெல்வின், செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட், இது மூணுல எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பியூர் ஐஸோட செல்சியஸ் எவ்வளோனா 0 டிகிரி செல்சியஸ். அப்போ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் 0 டிகிரி, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி. ஃபாரன்ஹீட் எவ்வளவு 32 ஃபாரன்ஹீட், பாய்லிங் பாயிண்ட் வந்து 212 ஃபாரன்ஹீட். செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா C is equal to F minus 32 into 5/9 அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதை அப்படியே சால்வ் பண்ணி போட்டதுதான் வந்து ஃபாரன்ஹீட். இதுலயும் எஃப் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம், இதுலயும் எஃப் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். இப்ப கெல்வின் ஸ்கேல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கெல்வின்ல வந்து 0 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் டிகிரி செல்சியஸ்ல -273 டிகிரி செல்சியஸ் தான் 0 கெல்வினுக்கு ஈக்குவல். அப்ப என்ன ஆகுது, அப்ப 0 டிகிரி செல்சியஸ்ன்றது 273னா 100 டிகிரி செல்சியஸ்ன்றது வந்து 373 அப்படியே ஆட் ஆகுது. நெக்ஸ்ட்
இந்த இடத்துல வந்து இந்த கெல்வின்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 0 கெல்வின் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த 0 கெல்வினை நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட், இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் எதுல மெஷர் பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் இன் ஆம்பியர். நெக்ஸ்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம், தட் இஸ் மோல். இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக்ஸ் எதுல மெஷர் பண்றாங்க அப்படின்னா ரிச்சர்டர் ஸ்கேல். லூமினஸ் இன்டென்சிட்டி எதுல மெஷர் பண்றாங்க அப்படின்னா கேண்டெலா. A candle roughly equal to the 1 candela. So ஒரு கேண்டில் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 1 கேண்டிலாவுக்கு ஈக்குவலா இருக்கு. Luminous intensity, luminous-னா மின்றது, so candle, which is candle. Next, intensity of sound is measured in a unit called decibel. Decibel-ல measure பண்றாங்க. Next, இப்போ characteristic of measuring instrument. Measuring instrument அப்படின்னா என்னென்ன மெஷர் பண்றோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Smallest value of any instrument can measure is called as least count of the instrument. எந்த measuring instrumentக்கும் smallest value இருந்துச்சு அப்படின்னா அத least count of the instrument அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்கேல்ல வந்து ஸ்கேல் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா 1 millimeter தான் வந்து ஸ்மாலஸ்ட் டிவிஷன். The value between the minimum measurable value and the maximum measurable that can be measured is called as the range of the instruments. மினிமமுக்கும் மேக்சிமமுக்கும் உள்ள வேல்யூஸ் என்ன அப்படின்னா range of instrument. The range of the scale என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0 centimeter to 30 centimeters. இது இந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது, 0ல இருந்து 30 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட், அதுல லீஸ்ட் கவுண்ட் ரேஞ்ச் எரர் அப்படின்னு சொல்லி 0 எரர்னு ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போம். என்னன்னா ஆஃபன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா 0 ரீட் பண்ணாது. ஏன் அப்படின்னா அது மினிமம் பொசிஷன்ல அது இருக்காது. எக்ஸாம்பிள் வந்து அம்மீட்டர் சொல்லலாம். அம்மீட்டர்ல வந்து 0ன்றது அந்த மீட்டர்ல கிடையாது. அந்த நீடில் எந்த இதுல பாயிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா 0.02 ஆம்பியர்ஸ்ல பாயிண்ட் ஆயிருக்கும். இது கனெக்ட் ஆகாம இருக்கும்போது, சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆகாம இருக்கும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் 0 எரர் அப்படின்னு சொல்றோம். 0ல இருந்து 0ன்ற நம்பர்ல நிக்காம வேற ஏதாவது நம்பர்ல நிக்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 0 எரர். நெக்ஸ்ட், இப்போ அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கால்குலேஷனை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அப்படின்ற ரியல் வேல்யூவை நம்ம வச்சுக்கிட்டு பண்ணணும். நெக்ஸ்ட், வேல்யூ தட் இஸ் ரீட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் தி அப்சர்வ்ட் வேல்யூ டு விச் வி அப்ளை த 0 எரர் கரெக்ஷன் அண்ட் ஆப்டைன் த மெஷர்ட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பிஃபோர் நம்ம கரெக்ட் பண்றதுக்கு முன்னால அது அப்சர்வ்டு வேல்யூன்னு சொல்றோம். இந்த அப்சர்வ்டு வேல்யூ கூட இந்த 0 எரர் கரெக்ஷன் வந்து இங்க 0.02 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0ல இருந்து -0.02 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் வந்து 0 எரர் கரெக்ஷன் வேல்யூ. ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம எந்த பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா வைக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த எந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்றோமோ அதோட எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கேல் மார்க்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கேலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அத வந்து பாரலெக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் ரேஞ்ச் 0 எரர்ஸ் பத்தி தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றத பார்த்தோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கோ அது எல்லாமே லீஸ்ட் கவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கேலை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் டிவிஷன் என்ன அப்படின்னா 1 millimeter. ரேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா வேல்யூஸ் பிட்வீன் மினிமம் டு மேக்சிமம் வேல்யூ அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் ரேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுவே ரேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் என்ன அப்படின்னா 0 சென்டிமீட்டர்ல இருந்து 30 சென்டிமீட்டருக்கு. இப்போ 0 எரர் பத்தி பார்ப்போம். என்னன்னா அம்மீட்டர் நீடில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 0.02 ஆம்பியர்ஸ் ரீட் பண்ணுது. எப்ப கனெக்ட் பண்ணாம இருக்கும் போது அது வந்து 0 எரர். ஏன்னா 0 தான் ரீட் பண்ணணும், கமெண்ட் பண்ணாம இருக்கு. சாரி,
கனெக்ட் பண்ணாம இருக்கும்போது அப்படித்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நீடில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மினிமம் பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா அங்க 0 இருந்திருக்கணும். ஆனா இது என்ன ரீட் பண்ணுது அப்படின்னா 0.02 ஆம்பியர்ஸ் ரீட் பண்ணுது. இந்த அப்படி நீங்க பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணும்போது 0 எரர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேல்யூவை யூஸ் பண்ண முடியும். இப்ப இந்த வேல்யூ அதே 0.02லயே அந்த அம்மீட்டர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ மெஷர் பண்ணும்போது அது அப்சர்வ்டு வேல்யூ, நம்ம சும்மா பார்த்த வேல்யூ. அதுக்கப்புறமா 0 கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா வர்றது 0 வேல்யூ. அதுக்கப்புறம் நம்மளுடைய பெர்பெண்டிகுலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் உடைய நீங்க மெஷர் பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் உடைய எட்ஜ் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா ஸ்கேலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அப்படி ஸ்கேலுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் பேரலக்ஸ் எரர். சோ இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் ரேஞ்ச் 0 எரர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எப்படி லென்த்தை மெஷர் பண்றோம், எப்படி வந்து பிரெத்தை மெஷர் பண்றோம், எப்படி வந்து டெப்த்தை மெஷர் பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றது வெர்னியர் கேலிப்பர். இதுதான் வெர்னியர் கேலிப்பருடைய டயக்ராம். இத கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா பியரி வெர்னியர் அப்படின்றவரு கண்டுபிடிச்சாரு. இது இன்னொரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைடு கேலிப்பர் அப்படின்னும் சொல்லுவாங்க. எதுக்காக இது மெஷர் பண்றாங்க அப்படின்னா ஒரு ராடுடைய 3D ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ அந்த ராடுடைய லென்த் மெஷர் பண்றதுக்கு ஸ்பியர் டயாமீட்டரோட ஸ்பியர் diameter of a sphere, அதுக்கப்புறம் internal and external diameter of hollow cylinder, அதுக்கப்புறம் depth of the beaker, அதுக்கப்புறம் thin wire, அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வெர்னியர் calipers யூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா இது வந்து lower jaws, இது வந்து upper jaws. இது இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஜாஸ்மே வந்து fixed which cannot be movable. இந்த ரெண்டு jaws மட்டும்தான் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மூவ் ஆனா நம்ம இந்த லாக் ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிடுவோம். இது வந்து வெர்னியர் ஸ்கேல், இதுதான் மெயின் இது வந்து மெயின் ஸ்கேல். அப்ப இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெப்த் ஆஃப் ராட் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல டெப்த் ஆஃப் ராட் நம்மளுக்கு தெரியுது. இப்ப அவுட் சைட் ஜாஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருக்க அவுட் சைட் ஜாஸ். அது என்ன அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா length of the rod, diameter of a sphere, and the internal external diameter of the hollow cylinder கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் அவுட்டர்ல வச்சு கண்டுபிடிப்பாங்க. இன்னர்ல வச்சு கண்டுபிடிக்கும் போது அது இன்சைட் ஜாஸ். எதுக்குன்னா இன்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த லாக் அப்படின்றது அப்படின்னா லென்த்தை வந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ரிப் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மெயின் ஸ்கேல் வந்து இங்க சென்டர்ல இருக்கு. இந்த மெயின் ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் லென்த் 1 மில்லிமீட்டர் வரைக்கும் கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேல்ன்றது இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது, இதுவும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா லென்த் கரெக்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. So vernier caliper is used for எந்தெந்த பர்பஸ்னா length of the rod, diameter of the sphere, internal and external diameter of the hollow cylinder, depth of the beaker, thin wire, வயரோட diameter கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மெஷரிங் டைம். டைமை மெஷர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சிம்பிள் பெண்டுலம், அட்டாமிக் கிளாக், இது ரெண்டு தான் வந்து நம்ம டைம் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்ப டைம் மெஷர் பண்றதுக்கு சிம்பிள் பெண்டுலம் பத்தி நம்ம முன்னாலே பார்த்தோம். ஸோ 1 ஆசிலேஷன், அது ஆசிலேஷன் ஆயிட்டே வரும். அது அந்த பாப் வந்து நம்ம இழுக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து போற டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நம்ம அந்த ஆசிலேஷன் டைம் மூலியமா மெஷர் பண்ணுவோம் டைமை. இப்போ அட்டாமிக் கிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப அக்யூரேட் டைம் கீப்பர்ஸா இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அந்த அட்டாமிக் கிளாக் வந்து ஒரு பெஸ்ட் ஒன் அப்படின்னா லூஸ் ஆர் கெயின் 1 செகண்ட் இன் 10 to the power 9 days. 10 to the power 9 daysல இது 1 செகண்ட் வந்து லூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதுல இருந்து எப்படி இது அக்யூரேட்டா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 10 to the power 9 days அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2739726 years. நெக்ஸ்ட் இந்தியா டைம் ஸ்டாண்டர்ட் ப்ரொவைடட் எப்ப அப்படின்னா அட்டாமிக் கிளாக் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி நியூ டெல்லி. நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி நியூ டெல்லி. நெக்ஸ்ட் ஸ்க்ரூ காஜ் பத்தி சொல்லிருக்காங்க. ஸ்க்ரூ காஜ் வேற, வெர்னியர் கேலிப்பர் வேற. எப்படின்னா ஸ்க்ரூ காஜ்ன்றது வந்து
இந்த மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ காஜ். ஸோ வெர்னியர் கேலிப்பர் வந்து அந்த மாதிரி இருக்காது. இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே சுத்துவோம். அது சுத்தும் போது என்ன ஆகும், இது அப்படியே போய் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸ்க்ரூ காஜ் பத்தி பார்க்கலாம். ஸ்க்ரூ காஜ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஃபார் வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட் up to 0.01 millimeter. Dimension எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 0.01 millimeter. On the cylinder parallel to the axis of a screw scale is graduated in millimeter called pitch scale. இந்த cylinder அதாவது இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சிலிண்டருக்கு கீழே இருக்கிறத பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் டியூப். இதுவும் சிலிண்ட்ரிக்கலா தான் இருக்கும், இதுவும் சிலிண்ட்ரிக்கலா தான் இருக்கும். சோ இது இந்த சிலிண்ட்ரிக்கல் இதை வந்து நம்ம பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூல வந்து ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்லீவ்ல என்ன இருக்கும் அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல இருக்கிறது என்ன, இது வந்து 100 டிவிஷன்ஸ் இருக்கும். இது என்ன, ஹெட் ஸ்கேல். நெக்ஸ்ட் இப்ப அதர் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த பிளேன் சர்ஃபேஸ் எங்க அட்டாச்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அதர் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம்ல அட்டாச்ட் ஆயிருக்கும். எதுக்காக அப்படின்னா ஆப்போசிட் டிப் ஆஃப் அதை நீங்க சுத்தம் போது அது டைட் ஆகி அது எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படின்றது அது நம்மளுக்கு சொல்லும். சோ இந்த ஸ்க்ரூ வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்திருக்கு அப்படின்னா ராட்செட் அரேஞ்ச்மெண்ட்ல வந்திருக்கு. தட் இஸ் த சேஃப்டி டிவைஸ். எதுக்கு அப்படின்னா யூசரை வந்து இப்ப யூசர் வந்து அதை சுத்தும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைட்டா சுத்துவாங்க. அதை டைட்டா சுத்தும் போது என்ன ஆகும், அந்த ஸ்க்ரூ காஜ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை இது பண்றதுக்காகத்தான் நம்மளுக்கு ஸ்க்ரூ ஹெட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ காஜ்னா என்னென்ன அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா பிட்ச் ஸ்கேல் இருக்கு. அந்த பிட்ச் ஸ்கேல் கீழே அது என்ன மார்க்கிங்ல இருக்கு, மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஸ்கேல் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா 100 டிவிஷன்ஸ் வரைக்குமே இருக்கு. எதுல அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ வந்து ஒரு அட்டாச் டு த ஸ்லீவ்ல இருக்கும், அது ஹெட் ஸ்கேல். அதுக்கப்புறமா வந்து ராட்செட் அரேஞ்ச்மெண்ட் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெஷர் ஜாஸ்தியா போட்டு மெஷினை டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ராட்செட் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரின்சிபல் இந்த ஸ்க்ரூ காஜ்ல ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த நட்புல ரொட்டேட் ஆகும்போது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு மூவ் ஆயிருக்கோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் தி ரொட்டேஷன். ஸோ pitch of the screw and the distance traveled on the pitch scale is directly proportional to the number of rotations of the head scale. Pitch screw வந்து inversely proportional ஆ இருக்கு. Sorry, distance traveled வந்து இதுக்கு inversely proportional ஆ இருக்கு. Next, least count. நம்ம எரர் பத்தி பார்த்தோம்னால இப்ப least count எரர் ஸ்க்ரூ காஜ்ல வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். 0 எரர் வரும், பாசிட்டிவ் 0 எரர் வரும், நெகட்டிவ் 0 எரரும் வரும். The least count அப்படின்றது என்ன அப்படின்னா pitch divided by number of divisions on the head scale. எவ்வளவு 100. pitch எவ்வளவு வந்து இங்க கண்டுபிடிச்ச pitch நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா least count. இப்ப 0 எரர் இருக்கு. இப்போ வந்து என்ன இந்த 0 எரர் எப்படி வருது அப்படின்னா ஹெட் ஸ்கேல் வந்து pitch ஸ்கேலோட ஆக்சிஸ்ல கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா that is 0 எரர். சாரி, that is no 0 எரர். 0வால அந்த பாயிண்ட் கோயின்சைட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து 0 எரர் கிடையாது. 0 எரர்ல கோயின்சைட் ஆகல அப்படின்னா அது வந்து 0 எரர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுல பாசிட்டிவ் 0 எரர், நெகட்டிவ் 0 எரர்னு ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் 0 எரர் என்ன சொல்லுது அப்படின்னா ஜீரோவோட ஹெட் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய 0 வந்து பிட்ச் ஸ்கேல் ஆக்சிஸ்க்கு பிலோவா லையா இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். நெகட்டிவ் 0 எரர்ன்றது என்ன, அபோவா இருக்கிறது என்ன, அபோவ் பிட்ச் ஸ்கேல் ஆக்சிஸ்ல நெகட்டிவ். இதுதான் கொடுத்திருக்கேன். இதுல வந்து என்ன இருக்கு, இந்த ஆக்சிஸ் வந்து 0வோட கோயின்சைட் ஆயிருச்சு. சோ என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல நோ 0 எரர். அதுவே இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 0 வந்து இந்த ஹெட் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்க ஹெட் ஸ்கேல் இந்த இடத்துல தெரியுதா, இந்த ஹெட் ஸ்கேலோட எது கோயின்சைட் ஆயிருக்கு, 5 கோயின்சைட் ஆயிருக்கு. சோ இது வந்து பாசிட்டிவ் 0 இங்க இருக்கனால பாசிட்டிவ் 0 எரர். இது எப்படின்னா 0 அபவ்ல இருக்கு ஆனா இதோட இருக்கு அப்படின்னா இது நெகட்டிவ் 0 எரர். இது எப்படி கால்குலேட் பண்றது 0 எரர் அப்படின்னா is equal to plus of
n into number of rotations into இந்த rotations எதோட coincide ஆயிருக்கு 5 into least count எவ்வளவுன்னு போட்டா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ்ன்றத பிளஸ், இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இதை மைனஸா மாத்திட்டா இது வந்து 0 எரர். என்ன அப்படின்னா 100 டோட்டல், அதோட மைனஸ் 5 into LC least count. இந்த இடத்துல நம்ம டைரக்டா 5 போட்டோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ணி போடணும். ஸோ இதுதான் ஸ்க்ரூ காஜோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அதுக்கப்புறம் 0 எரர், பாசிட்டிவ் 0 எரர் அண்ட் நெகட்டிவ் 0 எரர். இப்போ SI யூனிட்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி பார்ப்போம். இது வந்து யூனிட்ஸ், இதுல யூனிட்ஸ் மட்டுமே நான் போட்டிருக்கேன். லென்த்துக்கு வந்து மீட்டர், மாஸுக்கு வந்து கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், ஒர்க் எனர்ஜிக்கு ஜூல், எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு ஆம்பியர், டெம்பரேச்சர் இஸ் கெல்வின், intensity of flame that is luminous intensity எவ்வளவு candela, angle is of radian, solid angle எவ்வளவு steradian, force is newton, area is square meter, volume is cubic meter, speed is meter per second, angle velocity is radian per second. இதெல்லாம் ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கோங்க, புரியும், ஈஸியா ஞாபகம் வைக்கிறது தான். Next, frequency hertz, moment of inertia வந்து kilogram square meter, momentum வந்து kilogram meter per second, impulse வந்து newton second, angular momentum வந்து kilogram square meter per second, pressure pascal, power is watt, surface tension newton per meter, viscosity newton second per square meter, thermal conductivity watt per meter per degree Celsius, specific heat capacity joule per kilogram per Kelvin. அதே மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கூலும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து வோல்ட், எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம், எலக்ட்ரிக் கெப்பாசிட்டி ஃபாரட், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஹென்றி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெப்பர், luminous flux or photometric power lumen, intensity of illumination lux, wavelength அப்படிங்கிறது ஆங்ஸ்ட்ராங். கன்வர்ஷன்ஸ் எப்படி நம்ம கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் லென்த், இந்த கன்வர்ஷன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த சென்டிமீட்டர், டெசிமீட்டர், டெகாமீட்டர்ல இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி போடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் லென்த்ல 10 மில்லிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 1 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்போ 10 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 1 டெசிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப 10 டெசிமீட்டர் 1 மீட்டர், 10 மீட்டர் டெகாமீட்டர், 10 decameter 1 hectometer, 10 hectometer is kilometer. எப்படின்னா சென்டி, டெசி, மீட்டர், டெகா, ஹெக்டா அண்ட் கிலோகிராம். இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 100 மில்லிமீட்டர்ஸ், இது 1000 மில்லிமீட்டர்ஸ். அப்ப இந்த பக்கம் வரும்போது இது 100 மீட்டர்ஸ் அண்ட் இது 1000 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட், யூனிட் ஆஃப் ஏரியா ஸ்கொயர் மில்லிமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இது எப்படின்னா 100 ஸ்கொயர் மில்லிமீட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப 100 ஸ்கொயர், இதுல 10 வருது, இதுல 100 வருது. ஸோ யூனிட் ஆஃப் ஏரியா வந்து என்ன அப்படின்னா ஏரியா தட் இஸ் ஏ ஸ்கொயர் இல்லையா, ஏ ஸ்கொயர் தான் வந்து ஏரியா அப்படிங்கிறது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 10 ஸ்கொயர் இஸ் 100. அது மாதிரி போட்டதுன்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர் அண்ட் ஹெக்டாமீட்டர், அதுக்கப்புறம் கிலோமீட்டர். இதே தான் இங்கேயும் வருது, என்னன்னா சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், ஹெக்டாமீட்டர், நெக்ஸ்ட் கிலோமீட்டர், கிலோமீட்டர். இந்த ஹெக்டாமீட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 1 ஹெக்டேர் அப்படின்னு சொல்றோம். இது 1 ஏக்கர், இது 1 ஹெக்டேர். நெக்ஸ்ட், இப்ப லிக்விட் இருக்கு. லிக்விடோட வால்யூம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டி லிட்டருக்கு ஈக்குவல், மில்லி லிட்டர், சென்டி லிட்டர்ஸ், டெசி லிட்டர்ஸ், மீட்டருக்கு பதிலாக இங்கே லிட்டர் வருது. டெக்கா லிட்டர், ஹெக்டா லிட்டர், கிலோ லிட்டர் எல்லாம் அப்படியே தான் வரும். சென்டி, டெசி, மீட்டர், டெக்கா, ஹெக்டா, கிலோ, இந்த 6 இது தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா மற்றதெல்லாம் போட முடியும். நெக்ஸ்ட், அதே மாசுக்கு என்ன அப்படின்னா கிராம்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். அப்போ சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெகாகிராம், ஹெக்டாகிராம், கிலோகிராம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னா மெகாகிராம். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 மெட்ரிக் டன். ஸோ யூனிட் ஆஃப் மாஸ்ல ஒன்னே ஒன்று ஆட் ஆகுது, எம்ல இன்னொரு எம் ஆட் ஆகுது அப்படின்னா அது மெகாகிராம், மெட்ரிக் டன். நெக்ஸ்ட்,
தேங்க்யூ. இதுல யூனிட்ஸ் முடிஞ்சிருக்கு. பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுல சிம்பிள் பெண்டுலம், வெர்னியர் கேலிப்பர் பத்தி சொல்லியிருக்கேன், ஸ்க்ரூ கேஜ் பத்தி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தா கண்டிப்பா நான் போடுறேன். நான் தென் அண்ட் தேர் எதுக்காவது ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். ட்ரிக்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் நான் வந்து சொல்ல மாட்டேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் ட்ரிக்ஸ் செஞ்சு நான் வந்து போஸ்ட் பண்றேன். செய்ய முடிஞ்சா செஞ்சு நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.